கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அறுவடை செய்ய முடியாமல் தர்பூசணி பழங்கள் வயலிலேயே வீணாகி வரும் அவலம் நேர்ந்துள்ளது. அறந்தாங்கி, கருணாகரநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் பொதுமக்களிடம் அப்பழம் குறித்து பரவிய வதந்தி காரணமாக எதிர்பார்த்த விலைக்கு எதிர்பார்த்த அளவில் விற்பனையாகவில்லை. இதனால் தங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதற்கு விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தனர். மதுரை கள்ளழகர் கோயிலில் பக்தர்கள் காணிக்கை மூலம் 62 லட்சம் ரூபாய் வசூலானது. பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலில் 28ஆம் தேதி உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்ட நிலையில் அத்திருக்கோயிலுக்கு பக்தர்களின் காணிக்கை மூலம் 62 லட்சம் ரூபாயும், தங்கம் 132 கிராமும், வெள்ளி 265 கிராமும் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மரமறுக்கும் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. அண்ணா நகரில் பரத் பட்டேல் என்பவருக்கு சொந்தமான மரமறுக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஆலையில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள், மரமறுக்கும் இயந்திரங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் தீப்பிடித்ததற்கான காரணம் விபத்தா, சதி செயலா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூசாரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கேசரிக்கன் மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, ஊத்தா போன்றவை பயன்படுத்தி ஏராளமான மீன்களை பிடித்துச் சென்றனர்.